தானியங்களோட இயற்கை சத்தும் சுவையும் மாறாம மாவு அரைக்க பெஸ்ட் ஆனது அல்ட்ராவின் பேட்டன்டட் கோனிக்கல் ஸ்டோன்கள் மட்டும்தான். அல்ட்ரா என்றால் ஆரோக்கியம். தட்டை, சீடை, முறுக்கு, ரிப்பன் பகோடா, அதிரசம், என்ன வேணாலும் செய்யுங்க. ஒரே ஒரு 5 லிட்டர் இதய மந்த்ரா கடல் எண்ணெய் பேக் ஒரு மாசம் முழுசுக்கும் அத்தனை சமையல முடிச்சு விடலாம். இதய மந்த்ரா. இஸ்ரேல் ராணுவத்தின் போர் விமானங்கள் ஈரானின் தலைநகர் தெஹ்ரானில் குண்டுகள் வீசி தாக்குதல் நடத்தியுள்ளன. அணுசக்தி திட்ட மையங்கள் மற்றும் ஈரான் ராணுவ தளங்களை குறிவைத்து இந்த தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது. இந்த தாக்குதல் பற்றி கூறியுள்ள இஸ்ரேல் ராணுவம், முன் எப்போதையும் விட இன்று ஈரான் அணு ஆயுதங்கள் பெறுவதற்கு மிக நெருக்கமாக இருக்கிறது. பேரழிவை ஏற்படுத்தும் அணு ஆயுதங்கள் ஈரான் கையில் இருப்பது இஸ்ரேலுக்கும் இந்த உலகுக்கும் மிகப்பெரிய அச்சுறுத்தலாகும். குடிமக்களை பாதுகாக்க வேண்டிய கடமையை நிறைவேற்றுவதை தவிர இஸ்ரேல் அரசுக்கு வேறு வழி இல்லை. கடந்த காலத்தில் செய்தது போல அனைத்து இடங்களிலும் அதன் கடமையை செய்யும் என்று இஸ்ரேல் ராணுவம் தெரிவித்துள்ளது. ஈரானில் அணுசக்தி செறிவூட்டல் திட்டம், அணு ஆயுதமயமாக்கல் திட்டம், பாலிஸ்டிக் ஏவுகணை திட்டங்களின் மையத்தை குறிவைத்து தாக்கினோம் என்று இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு தெரிவித்துள்ளார். இஸ்ரேல் உயிர் வாழ்விற்காகவும் ஈரானிய அச்சுறுத்தலை முறியடிக்கும் நோக்கத்துடனும் ஆபரேஷன் ரைசிங் லயன் ராணுவ நடவடிக்கையை தொடங்கியுள்ளோம். இந்த அச்சத்தை நீக்க இந்த ஆபரேஷன் எத்தனை நாட்கள் ஆனாலும் தொடரும் என்று நெதன்யாகு எச்சரித்துள்ளார். Moments ago, Israel launched Operation Rising Lion, a targeted military operation to roll back the Iranian threat to Israel's very survival. This operation will continue for as many days as it takes to remove this threat. For decades, the tyrants of Tehran have brazenly, openly called for Israel's destruction. They've backed up their genocidal rhetoric with a program to develop nuclear weapons. In recent years, Iran has produced enough highly enriched uranium for 9 atom bombs. 9. In recent months, Iran has taken steps that it has never taken before, steps to weaponize this enriched uranium. And if not stopped, Iran could produce a nuclear weapon in a very short time. It could be a year, it could be within a few months, less than a year. This is a clear and present danger to Israel's very survival. இஸ்ரேல் தாக்குதலுக்கு ஈரான் பதில் தாக்குதல் நடத்தக்கூடும் என்பதால் இஸ்ரேலில் அவசர நிலை பிரகடனம் செய்யப்பட்டுள்ளது. ஈரான் மீது இஸ்ரேல் தாக்குதல் நடத்தியதில் எங்களுக்கு எந்த சம்பந்தமும் இல்லை என்று அமெரிக்கா கூறியுள்ளது. அந்நாட்டு வெளியுறவு செயலர் மார்கோ ரூபியோ கூறும்போது, இஸ்ரேல் தன்னிச்சையாக இந்த தாக்குதல் நடத்தியிருக்கிறது. இஸ்ரேல் தனது தற்காப்புக்கு இந்த நடவடிக்கை அவசியம் என்று நம்புவதாக எங்களுக்கு தெரிவித்துள்ளது. இந்த விவகாரத்தில் பிராந்தியத்தில் அமெரிக்க படைகளை பாதுகாப்பதற்கே அதிபர் ட்ரம்ப் அதிக முன்னுரிமை அளிக்கிறார். எனவே அமெரிக்காவை ஈரான் குறிவைக்க கூடாது என்று தெரிவித்துள்ளார். அணு ஆயுத பரவல் சட்ட உடன்படிக்கையை மீறி ஈரான் அணு ஆயுதங்கள் தயாரிப்பதில் ரகசியமாக செயல்பட்டு வருகிறது. சர்வதேச அணுசக்தி முகமை 2003இல் ஈரானில் ஆய்வு செய்து இதை கண்டுபிடித்தது. விளக்கம் கேட்டும் ஈரான் அசையவில்லை. இதனால் அந்நாட்டுக்கு எதிராக சர்வதேச அணுசக்தி முகமையில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. அணுசக்தி தொடர்பான பொறுப்புகளை ஈரான் நிறைவேற்ற தவறிவிட்டதாக சர்வதேச அணுசக்தி முகமை குற்றம் சாட்டியுள்ளது. அடுத்ததாக ஈரான் மீது பொருளாதார தடை விதிக்க ஐநா பாதுகாப்பு கவுன்சிலுக்கு பரிந்துரைக்கப்படும் எனவும் கூறப்படுகிறது. இது தவிர அமெரிக்கா ஈரான் இடையே அணுசக்தி ஒப்பந்தம் தொடர்பான பேச்சு நடந்து வந்தது. அதில் உடன்பாடு ஏற்படும் நம்பிக்கை இல்லை என அதிபர் ட்ரம்ப் கூறியிருந்தார். நல்ல முடிவு ஏற்படாவிட்டால் ஈரான் மீது அமெரிக்காவும் இஸ்ரேலும் தாக்குதல் நடத்தும் என எச்சரித்திருந்தார். இஸ்ரேலும் எச்சரித்திருந்தது. இச்சூழலில்தான் ஈரான் மீது இஸ்ரேல் தாக்குதல் நடத்தியிருக்கிறது.